கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இம்மட்டுமாய் தேவன் பாடல் வேலையை தேவன் ஆஸ்வதித்தார், தாராள வேலையை தேவன் ஆஸ்வதித்தார். இப்போது தேவ செய்தியின் வேலைக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த செய்தியை ஆன்லைனில் கேட்கிற யாவரும் ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்பாடுகளை தந்தருவார். அல்லேலூயா. இந்த 7/11/2021 ஞாயிறு ஆராதனை பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் ஆன்லைன் சபையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இந்த செய்தி ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்பாடுகளை தந்தருவார். எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிக்க போறார் இல்லை, ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. பிரசன்ட்ல ஆசீர்வதித்து விட்டார். எங்கே? கல்வாரி சிலுவையிலே. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா பாயிண்ட் என்னன்னா, எங்காக? உன்னதங்களிலே ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உன்னதங்களே, உன்னதம்னாக்கா பரலோகம், அது எழுத்தின்படி பரலோகம். உன்னதுன்றது பரலோக ராஜ்யம், ஆவி மண்டலம் பேர், அதுக்கு பேரு. இது ஆவி மண்டலம் எங்க இருக்குது? இந்த கை நேற்றம், இதுதான் ஆவி மண்டலம், இதுதான் உன்னதம். இந்த உன்னதத்துல ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் புதைந்து கிடக்குது, புதையல போல இருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ள. 2வது உன்னதங்களில. இப்போ உன்னதங்களில் ஆவி மண்டலத்தில் இருக்கிற அந்த சகல ஆசீர்வாதமும் இப்போது காண்கிற ரீதியில சரீர மண்டலத்துக்கு கொண்டு வர வேண்டும். அதுக்குதான் ஜபத்தை வச்சுக்கிறார். அல்லேலூயா. அப்போ உன்னதங்களில என்ன சகல ஆசீர்வாதம் இருக்கா பிரியமானவர்களே. அந்த சகல ஆசீர்வாதங்களும் இந்த பூமி மண்டலத்தில், சரீர மண்டலத்தில் நாம் காண்கிறபடி எப்படி கொண்டு வருவது? அதை இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று திருவிருந்தில் பங்கெடுக்கிற எல்லாருக்கும் அதை அறிந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். இங்கே உன்னதம், உன்னதம்னா வானம், ஆவி மண்டலம், உன்னதங்கள், பரலோகம். எவன்னா பரலோகம், எவன்லீஸ்னா உன்னதம். அப்போ பரலோகம் எழுத்தின்படி அது ஒரு கோலம், அது பரலோகம். உன்னதம் சொல்றது எவன்லீஸ். இந்த ஆவி மண்டலத்துல கிறிஸ்துக்குள்ள உனக்கு சகல ஆசீர்வாதம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சரீர மண்டலத்துல காண்கிற ரீதியில அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது எப்படி? அதுதான் இன்னைக்கு கவனிக்க பார்க்க போறோம். இந்த செய்தியை மிஸ் பண்ணாதீங்க, ஆரம்பம் முதல் முடிவு வரை கேளுங்க. அதே போல அன்பாடு உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் ஆசீர்வதித்திருக்கும் பொழுது இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க வேணும். இந்த இடத்துல ஒரு மண்டலம் இருக்குது, இதே உலகத்துல இருளின் ராஜ்யம், அது பாதாள உன்னதம், அது ஆவி மண்டலம், பாதாள ராஜ்யத்து. இதே இது பாருங்க, இந்த கை எங்க கேட்குது? உன்னதம். இங்க தொடங்கி பரலோகம் வெல்லும் போது இங்க உன்னதம். அதே மாதிரி பாதாள ராஜ்யம் இதே சர்வல், இதே உலகத்துல இது இங்கதான் இருக்குது பாதாள மண்டலம். அந்த பாதாளத்துல, பாதாள ராஜ்யத்துல ஆதாமுக்குள்ள சகல சாபங்களும் புதைந்து கிடக்கிறது. எக்கச்சக்கமா இருக்கிறது ஆதாமுக்குள்ள. இந்த பாதாள ராஜ்யத்துல 2ஆம் வானம் சொல்றாங்க பாருங்க, இந்த வான மண்டலத்துல. அது சரீர மண்டலத்துல மனுஷன் கொண்டு வரான். அதுக்கு அவன் என்ன பண்றான்? பாதாள ராஜ்யத்துக்குள்ள சகல சாபங்களை, பாவங்களை, மரணங்களை, தரித்திரங்களை, எல்லா கேடுபாடுகளையும் இந்த பூமி மண்டலத்துக்கு மனிதன் கொண்டு வரணும்னா ஆதாமுக்குள். ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கும் நாளிலே பாதாளம் என்கிற எழுத்தின்படி பாதாளம் இந்த பூமியில பாதாள ராஜ்யமாக, இந்த பாதாள ராஜ்யம் உலகத்திலே பிரவேசித்தது. இயேசு கல்வாரி சிலுவையில பிதா ஜீவனை கொடுத்து பாவத்துக்கான பரிகாரம் செய்த போது கிறிஸ்துவுக்குள்ள உன்னதம், பரலோகத்தில் சகல உன்னதம் என்ற ஆவி மண்டலத்தில் இந்த பூமியில உன்னதத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ரெண்டுமே இந்த சரீரத்துல காண்கிற ரீதியிலே கொண்டு வர வேண்டும். அதுக்கு தான் ஜெபத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஆதாமுக்குள் பிறந்தவர்கள்
ஆதாமுக்குள்னா ஆதாம் வழியே பிறந்தவர்கள் பாவத்தின் சம்பளம் மரணத்தை தேவனுக்கும் தனக்கும் உலகத்துக்கும் காட்டுறாங்க. அதனால பாதாள மண்டலத்தில் இருக்கிறது பூமியில காண்கிறீங்க ஒரு சாபமா, ஒரு பாவமா, ஒரு மரணமா, ஒரு வியாதியா, ஒரு தரித்திரமா, ஒரு கடன் தொல்லையா, ஒரு பலவிதமான போராட்டங்களா, அசுத்தாவிகளா, பலவிதமான அவமானம், வெக்கங்கள், இதெல்லாம் காண்கிற மண்டலத்துல மனிதன் கொண்டு வருகிறான். அதுக்கு ஆதாமுக்குள் இருந்தா போதும், ஆதாமின் சிந்தை இருந்தா போதும். ஆதாமின் சிந்தை நன்மை தீமறியத்தக்க கனியை புஷிக்குனாலே நீ சாகவே சாவாய். சரீர மண்டலத்துல, உன் குடும்பத்துல, உன் வேலை ஸ்தலத்துல, நீ பயிரிடுகிற பூமியில கூட அதுல பாதாளத்தின் தாக்கங்கள் இருக்கும், சரீரத்துல தாக்கம் இருக்கும். ஏன்னா ஆதாமின் சிந்தை மைண்ட்ல அதை தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டணும். அப்போ பாதாள ராஜ்ய மண்டலத்தில் இருக்குது, பூமி மண்டலத்தை சர்ற அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ இங்க சொல்றாரு, பவுல் சொல்றாரு எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே, அங்க ஆதாமுக்குள்ளே பாதாள மண்டலத்துல சாபங்களும் பாவங்களும் குட்டி கிடக்கிறது. இங்கே கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே இந்த ஆவி மண்டலத்திலே சகல விதமான ஆசீர்வாதங்களும், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதை இந்த பூமி மண்டலத்திலே காண்கிற ரீதியிலே எப்படி நீ கொண்டு வருவாய்? நீ கிறிஸ்துவுக்குள்ளே வர வேண்டும். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். நான் ஆதாமுக்குள்ளே தான் இருப்பேன். ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கும் நாளிலே அந்த பாதாளம் ஈர்த்தில் படிக்க பாதாள ராஜ்யம் பூமியில வந்தது. பாதாள ராஜ்யம் சாகவே சாவாய். பாவங்கள், சாபங்கள், மரணங்கள், கொள்ளை நோய்கள், ஆபத்துகள். நோவா காலத்தில் பாருங்க, பாவம் அப்படியே பாதாளம் மட்டும் இழுக்கிற மனுஷன் பூமி மட்டத்தில் வார்த்தையால, சிந்தையால, சுய நீதி, அநீதி, நன்மை தீமறியத்தக்க வார்த்தை, சிந்தை அப்படியே டவுன்லோட் பண்றான் பாருங்க. அப்போ சோதோம் குமோரா பட்டணத்தை அக்னி அழிக்கப்பட்டது பாவத்தினால. அப்போ அன்பாலே உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த உன்னதத்துல பாதாள பரலோக ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதத்தில் இந்த பூமி மண்டலத்தை காண்கிறீர்கள். நீ கிறிஸ்துவுக்குள்ளே வர வேண்டும். வேற ஏதாவது வழி இருக்கா தாமஸ்? எனக்கு தெரியாது, முடியாது, வேற வழி இல்லை. இயேசுவே வழி. அல்லேலூயா. இயேசுவை தவிர வேறு வழி இல்லை. இயேசுவித்தா நீ ஆதாமுக்குள் இருக்கிறாய். பேச்சு சிந்தை எல்லாம் காந்தம் போல பாதாள ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் இந்த பூமிக்குள்ளே இறங்குகிற சிந்தையால, சொல்லால, செயலால. மாம்ச சிந்தை மரணம் சொல்றார் பவுல். கிறிஸ்து சிந்தையோ அது ஜீவன சமாதானம். அப்போ அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்போ காண்கிற ரீதியில் எனக்கு வேணும், ஒரு பணம் வேணும், ஒரு சமாதானம் வேணும், ஒரு சரீர சுகம் வேணும், ஒரு ஆசீர்வாதம் வேணும், ஒரு ஐஸ்வர்யம் வேணும். அது எப்படிங்க வரும்? உன்னதத்தில் ஆசீர்வதித்திருக்கிறாரு. எல்லா சகல ஆசீர்வாதத்தினால அந்த பூமியில் வரணும்னா நீ கிறிஸ்துவுக்குள்ளே வாழணும். ஐயா, இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன்னு சொன்னார். நீ ஜீவ மார்க்கத்துக்குள்ள வரணும். ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க மார்க்கம், நன்மார்க்கம், துன்மார்க்கம், அதுல கண்டிலிச்சு மாம்ச ஜீவனத்தின் பெருமை. இதை தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டினாக்கா நெகட்டிவ் மத்தியாசம். தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை காட்டினாக்கா அது பாதாளம் மட்டும் டவுன்லோட் ஆகிட்டே இருக்கு. என்னை விட ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம், வாரத்துல 7 நாள், மாசம் 365 நாளும் அது டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நீ கிறிஸ்துக்குள் வந்தா அப்படியே அபவுட் 10 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துவுக்குள், அந்த கிறிஸ்து சொன்னா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். ஜீவ விருட்சத்தை கனி, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், அந்த இயேசு ஜீவன தேவ நீதி சம்பளம் உயிர்த்தது பரலோக ராஜ்யமே இருக்குது. அந்த வார்த்தையால தேவனுக்கு தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்தை வாழ்நாளெல்லாம் கொடுக்கும்போது அந்த உன்னதத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் பனி போலும் வாழ்க்கையில் இறங்குது. சுகமாக, ஆசீர்வாதமாக, ஐஸ்வர்யமாக, சமாதானமாக, வெற்றி, ஜெயம், சகல விதமான நன்மைகளாக அது வாழ்க்கையில டவுன்லோட் ஆகிட்டே இருக்குது. உன்னதத்தில் இருக்கிற ஆவி மண்டலத்தில் இருக்கிற பரலோக மண்டலத்தில் இருக்குது, உனக்கு டவுன்லோட் ஆகுது. அல்லேலூயா. இப்போ பாருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். இங்க எலியா ஒரு அற்புதத்தை செய்யறாரு. 3 வருஷமா மழையே இல்லை. அந்த மழையை இந்த பூமியில கொண்டு வராரு. இங்க பாருங்க, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 41 படிப்போம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனமானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி
தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. இங்க பாருங்க, இந்த ஆவி மண்டலத்துல மழை ஆசீர்வாதம் இருக்குது. பூமியில மழை பெய்ஞ்சு நிலம் விளைஞ்சி பயிர்கள் எல்லாம் விளைச்சி ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு சகல ஆசீர்வாதம் கிறிஸ்துக்குள் உன்னதங்களே சகல ஆசீர்வாதம். பூமியில எப்பவுமே மழை பெய்யலாங்க. எல்லா தேசத்திலும் எல்லா நாட்டிலும் மாதம் மும்மாரி பெய்யலாம். ஆனா கிறிஸ்துக்குள் இருக்கிறாங்களா ஜனங்க? இல்ல. ஆதாமுக்குள் இருக்கிறதுனால எங்க பார்த்தாலும் வறட்சி, பாவமும் சாபமும் வறட்சி அந்த மழையில எங்க பார்த்தாலும் பயிர்கள் விளையில சாபமா இருக்குது. ஆனா அந்த எலியா தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டுல தேவனுடைய தீர்க்கதரிசி அந்த ஆவி மண்டலத்துல இருக்கிற அந்த ஆசீர்வாதம், அந்த மழை அந்த பூமி மண்டலத்துல கொண்டு வரான் பாருங்க. அப்போ ஆகா போஜனமானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. தரையிலே பணிந்து. யார? தேவனை பணிந்து கொண்டது. இந்த ஆவி மண்டலத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதம் பூமி மண்டலம் பணிந்து கொள்ள, தேவனை பணிந்து கொள்ள வேண்டும். தொழுகை, ஆராதனை, ஜெபம், இதுதான் உன்னதத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதம். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஒரு சமுதாயத்திலே பரிசுத்தாவின் மூலமாக அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து இறக்க முடியும். இவன் பாரு, தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7 தரம். 7 என்ன பண்ணுது? பூரணத்தை குறிக்குது, இலைப்பாறுதலை குறிக்குது, உடன்படிக்கையை குறிக்குது, தேவனுடைய உடன்படிக்கை. 7 முறை அந்த மாதிரி பண்றாங்க. அந்த உன்னதத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தை காண்கிற உலகத்துல மழை பெருமழை பொழுவதற்காக அவன் 7 முறை ஜெபம் பண்ணுகிறான். ஜெபம் என்றால் என்ன? கிறிஸ்துக்குள் வந்து பண்ணணும். அந்த கிறிஸ்துக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் ஆசீர்வதித்திருக்கிறார். அதுல ஒரு ஆசீர்வாதம் மழை. 3 வருஷமா மழை இல்லை. இஸ்ரேல் தேசத்துல பஞ்சம், பசி, பட்டினி, அநேக சாக கிடக்கிறாங்க பட்டினியால. அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா சாபம், ஆகாப் என்கிற ராஜாவினுடைய சாபத்தினால. இங்க எலியா தீர்க்கதரிசி, இவன் தேவனோடு சஞ்சரிக்கிறவன், தேவனுடைய தீர்க்கதரிசி. உன்னதங்களில் சகல ஆசீர்வாதத்தை பூமி மண்டலத்தை கொண்டு வர்றதுக்கு அவன் தரையிலே பணிந்து தன் முகம் முழங்காலில் பட குனிந்து அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஜெபம் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க, டவுன்லோட் பண்ணிட்டாங்க. உன்னதத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாத மழையை அந்த பூமியில கொண்டு வந்து மழையை பெய்ய வச்சு பூமி விளைய வச்சு நல்ல தேசத்தை ஆசீர்வாதமாக்கிட்டாங்க. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி எலியா. அப்புறம் பாருங்க, இன்னும் 7 தரம் போய்ப்பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்தில் இருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். பாருங்க, 3 வருஷம் மழையே இல்லை. சுத்தமா வறட்சி வனாந்தரமா இருக்குது தேசம். பசி, பட்டினி, தாகம், பஞ்சத்துல செத்துக்கிட்டு இருக்காங்க ஜனங்க. சொன்னான், அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றுகளினாலும் சுரந்து பெருமழை உண்டாயிற்று. பாருங்க, ஆவி மண்டலத்திற்கு அப்படியே இருக்கிறான் பாருங்க, டவுன்லோட் பண்றான் பாருங்க, பெருமழையா இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துக்குள் உன்னதங்களே சகல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. என்ன ஆசீர்வாதம் சொல்றீங்க? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னங்க? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்க இல்லைங்க. எழுத்தின்படியான சகல சரீர சுகம், ஆசீர்வாதம், வீடு, மன, தோப்பு, துறவு எல்லாமே ஆவிக்குரிய ஆசீர்வாதம், கிறிஸ்துக்குள்ளான ஆசீர்வாதம். சில பேர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்க, அதெல்லாம் பணம் வசதி எல்லாம் இல்லை. இல்லைங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தேவனுக்கு அடுத்த ஆசீர்வாதம். தேவனுக்குள் நீச்சிக்கப்படுத்த சகல நன்மைகள் இருக்குது. ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்தார் சொல்லுது. ஆபிரகாம் சீமானா இருந்தான்னு சொல்லப்படுகிறது. ஆபிரகாமுக்கு 100வது வயசிலும் கர்ப்பக்கனி பிறந்ததுன்னு சொல்லப்படுகிறது. அவன் என்ன பண்றான்? கிறிஸ்துக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதமும் பழைய ஏற்பாட்டில் அவன் கொடுத்ததை பூமி மண்டலத்திலே இந்த ஆபிரகாம் கொண்டு வருகிறான். அதுக்கு அவன் செய்தது என்ன? ஒரு பலிபீடத்தை கட்டுவான். பலிபீடத்தை கட்டி என்ன பண்ணுவான்? ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு முழு உலகத்தை பழுதற்ற ஆட்டு கிறிஸ்துவுக்குள் அதை செலுத்துகிற பொழுது உன்னதத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதம் ஆபிரகாமை வந்து சேர்கிறது. இது 1 நாள் 2 நாள் இல்லைங்க, வாழ்நாள் எல்லாம் அவன் பலிபீடத்தை சார்ந்தே இருந்தான். புதிய ஏற்பாட்டில் அந்த பலிபீடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீ இயேசு கிறிஸ்துக்குள் வராத பட்சத்தில், அது கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுக்காத பட்சத்தில், அது நான் கேரண்டி சொல்ல முடியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் எனக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. என்னோட தொடர்பு சொல்லுங்க, வேற வழியே கிடையாது. அப்போ கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துனா விலையேறப்பட்டவங்க, அவருக்குள் இயேசு சாமியோட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தெழுதல் இருக்குது. அதை பிதா குமார் பரிசுத்த ஆவிக்கு மத்தியஸ்தமா கொடுக்கணும்.
ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து ஜீவன் பரி வாழ்நாள்லாம் கொடுக்க வேண்டாம், இடைவிடாமல் கொடுக்க வேண்டும். எக்காலத்தில் கொடுக்கும்போது அந்த உன்னதத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்கள் ஒரு பனி போல வர 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 உன் மேலே இறங்கிக் கொண்டே இருக்கும். அதெல்லாம் கண்டினியூஸாக நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். ஒரு மாம்ச சிந்தை, ஒரு பகை, ஒரு கசப்பு, ஒரு சுயநீதி, பாதாள ராஜ்யத்தில் பிசாசு அசுத்தாவிகள் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அன்பாவிலே ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசீர்வாதமாக இருந்தான் பார்க்கிறோம். அப்புறம் பாருங்க, 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றுகளினாலும் சுரந்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி எஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு எஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாப் முன் ஓடினான். பாருங்க, ஆவி மண்டலத்தில் இருக்கிற உன்னதத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பூமியில பெருமழை கொண்டு வந்துட்டாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி, பழைய ஏற்பாட்டுல எலியா தீர்க்கதரிசி. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் அந்த எலியா தீர்க்கதரிசி நீங்களும் நான் தான். புதிய ஏற்பாட்டு எலியா. அல்லேலூயா. அதனால உன்னதங்களில் சகல ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள்ளே அங்கே ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கிறது. அதை பூமி மண்டலத்துல கொண்டு வர்றதுக்கு தான் ஜெபம். அது என்ன ஜெபம்? கிறிஸ்துவுக்குள்ளான ஜெபம். சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, கெஞ்சுக்கிறோம் ஐயா, ஐயா இப்படியோ என் தேவை சந்தி ஐயா, என் கடன் தொல்லை நீக்கும் ஐயா, என் வியாதியை சுகமாக்கும் ஐயா. இதுக்கு பேர் மத ஜெபங்க. உலகமெல்லாம் இப்படிதான் பண்றாங்க. எல்லா கிறிஸ்தவங்களும் பாரம்பரிய ஜெபம், மத ஜெபம். கெஞ்சுகிறோம் ஐயா, மண்டாடுகிறோம் ஐயா, மறந்துருங்க அந்த ஜெபத்தெல்லாம் இனிமேல். ஹல்லேலூயா. பரிகாரத்தை செலுத்த வேண்டும். பாவம் செய்திருக்கிறான் மனுஷன், பாவம் செய்து தேவ மகிமையிட்டு போய் ஆதாமுக்குள்ள இருக்கிறான். பாவம் செய்தவன் தேவி நீதி செய்யணும். அந்த தேவி நீதி செய்யும் போது தான் உனக்கு அற்புதம் நடக்கும். ஜெபத்துக்கு பயந்து வராது. தேவி நீதி செய்யற கெஞ்சுகிறமையா, எப்படியாவது தாருமையா இல்லை. பாவத்துக்கு பரிகாரம் செலுத்தும் போது நீ தேவி நீதியை செய்யற. அந்த பரிகாரம் இயேசு சரீரம், இயேசு சாத்த, இயேசு சாமிட வாக்கு தத்தம். பிதாவாகிய தேவனுக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு வாய்நாள் எல்லாம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. உன்னதத்திற்கு சகல ஆசீர்வாதம் உன்னை தேடி வருமையா. அப்படிதான் ஆபிரகாமுக்கு வந்தது. இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஈசாக்கு பஞ்ச தேசம் எல்லாம் பஞ்சம் வந்துச்சு, எல்லாம் எகிப்துக்கு போறாங்க பிழைக்கிறதுக்காக. ஆனா ஈசாக்கு சொல்றாரு, கத்தடி போவாது, இருக்கிற இடத்துல இருன்றான். ஆனா இருந்துட்டு சும்மா இல்லை, கவலைப்பட்டுக்கிட்டு இந்த பஞ்சத்தின் மேல் பஞ்சம் செத்து போட்டுருப்பான் ஈசாக்கு. அப்ப என்னதையே பண்ணா, பலிபீடத்தை கட்டினார். பஞ்ச தேசத்துல மழையே இல்லை, பஞ்ச தேசம், கொடிய பஞ்சம். கவலைப்படுறியா, சோர்ந்து போடுறியா? இன்னும் கொடிய பஞ்சம் தான். பாதாள ராஜ்யம் இறங்கிட்டே இருக்கும். கொடிய பஞ்சம். பலிபீடத்தை கட்டின அந்த பஞ்ச தேசத்தில் அந்த பழுதுற்றாட்டு இயேசு பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவுக்குள் உன்னத சகல ஆசீர்வாதிக்கிறாரு. அந்த பஞ்ச தேசத்துக்கு போய் எல்லாரும் போயிட்டாங்க. எல்லா நிலத்துல விதை விதைச்சான். ஆழத்தில் ஊற்றுக்கண் திறந்தது. 100 மடங்கு விளைச்சல் வந்தது. இதாங்க உன்னதத்துல சகல ஆசீர்வாதம் பூமி மண்டலத்தை கொண்டு வர்றது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் உன்னதத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதம் பூமி மண்டலத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா போனோம் தேவனுக்கு முழு உலகத்துக்கும். அது இயேசு அம்புக்குறி பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டி ஏதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவாட்டுக்குட்டி கிறிஸ்து இயேசுக்குள்ளே வரணும். இல்லையா, கிறிஸ்து இயேசு எனக்கு வேண்டாவா, நீ நியூட்ரல் ஆதாமுக்குள்ள இருப்பாய். ஆதாமின் சிந்தை மரணம். பெரிய கோட்டீஸ்வரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், படிச்சிருக்கலாம், பணக்காரன், அரசியல் தலைவனா கூட இருக்கலாம், சினிமா நடிகனா இருக்கலாம். அம்மா வயிற்றுல என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவாகி இருக்கிறேன். ரோமர் 3:20 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையிட்டு போயிருக்கிறான். அந்த தேவ மகிமையற்ற பாவத்தின் சம்பளம் வர நன்மை தீமறியத்தக்க காரியங்களை தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு உலகத்தை காட்டுறான். குடும்பத்துல சாபம், வேலை ஸ்தலத்துல சாபம், சரீரத்துல வியாதி எல்லாம் டவுன்லோட் பண்றாங்க. பாதாள மட்டத்திலிருந்து அப்படியே இறங்குது. அல்லேலூயா. வேதனைகள், போராட்டத்தில் பிரச்சனை, கொள்ளை நோய்கள் உலகெங்களும் ஆதாமுக்குள் பிறந்த ஜனங்க. நோவா காலத்துல இருந்து அப்படியே மனுஷகுமார் காலத்துல நடக்குது. சோதம் கொண்டது அப்படி நடக்குது. ஏன்னா அதே ஆதாமின் சிந்தைதான். நன்மை தீமறியத்தக்க கனிவு ஷாகவே ஷாவாய். அந்த நன்மையும் தீமையும் நன்மார் துர்மார்க்கத்தை தேவனுக்கு காட்டுறான். தனக்கு காட்டுறான். முழு உலகத்தை காட்டிகிட்டே இருக்கிறான். டவுன்லோட் ஆகிட்டே இருக்குது. பிரச்சனை மேல பிரச்சனை, போராட்டத்துக்கு மேல போற, வியாதியின் மேல வியாதி. அப்படிப்பட்ட மனுஷன் தான் இயேசு பார்க்கிறான். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். வந்து என்ன பண்ணுங்க, சும்மா இயேசு நானே ஜீவப்பம், என் ரத்தத்தை பூசி இந்த அப்பத்தை பூசி திராட்சத்தை பாடம் பண்ணுங்கள், கிறிஸ்துக்குள்ளே வாருங்கள். அந்த கிறிஸ்து ஜீவ சக்தி தேவனுக்கு சேர்த்து ஆதாம் முழு உலகத்துக்கு வாய்நாளாக செலுத்துங்கள். அப்போது உன்னதத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதமும் உன்னை தேடி வரும். வேற போக்கே கிடையாது, வேற வழியே கிடையாது. இயேசுவே வழி. இயேசு திருத்துவத்தின் 2வது நபர். அவருக்குள் பல சகல ஆசீர்வாதம் இருக்கிறது. என்ன ஆசீர்வாதம் சொல்றேன்? ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் கிறிஸ்து உனக்கு
ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலமாய் உனக்கு உண்டாகி இருக்கிறது. இயேசு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் போது எங்கு சுற்றி தெரிந்தார். ஆமா, நல்ல மேய்ப்பற்ற நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். அவர் உன்னதத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதம் பூமி மட்டத்துக்கு கொண்டு வந்து இறக்குறாருங்க எல்லாருக்கும். லேகியோன் பிசாசு பிடித்தவன், ஆதாமுக்குள்ள பிறந்தவன். 2000 பிசாசு இருக்குது அவனுக்குள்ள. 6000ன்றாங்க. பாதாள மண்டலம் எது பூமியில் தான் இருக்கிறான். பகை, கசப்பு, சுயநீதி, நன்மை, தீமை, துன்மார்க்க செயல் அதிகமாகி போச்சு. பேசுறான். காப்பாற்ற முடியல. நிர்கதியார யாரும் அவனை காப்பாற்ற முடியல. பாவத்தின் மேல பாவம், அசுத்தாவி பாதாளம் மட்டத்தில் இறங்கிட்டே இருக்குது, டவுன்லோட் ஆகிட்டே இருக்குது. நிர்வாணம் ஆயிட்டான், தன்னைத்தானே காழப்பத்துறான். கட்சியில சுடுகாடு பிணங்கள் மத்தியில போய் அங்கேயே வாசம் பண்றான். ஏசு அந்த மனுஷனை சந்தித்தார். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் உன்னதங்களே ஆவிக்குரிய சகல அவனுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. ஆனா கிறிஸ்துக்குள் நேரம் அவனை நடத்த யாரும் தெரியல. சங்கிலி கட்டி பாக்குறாங்க, அப்புறம் கயிறு கட்டி பாக்குறாங்க, எல்லாத்தையும் உடச்சு போடுறான். 2000 பிசாசு எல்லாம் நெருப்புப்பட்ட நூல்பட்ட உடச்சு போடுறான். ஆனா ஏசு அவனை சந்தித்தா. இவர் பரம வைத்தியர். அல்லேலூயா. டாக்டரால சுகமாக்க முடியல. 2000 பிசாசு இருக்குது. லேகியோன் பிசாசு, பேரே லேகியோன்றான். யாரும் சுகமாக்க முடியாது. செத்து அதே கலர்ல சீக்கிரமா அவனை பிசாசு அடக்கம் பண்ண பார்த்தான். ஆனா ஏசு அந்த மனுஷனை சந்தித்தார். அல்லேலூயா. கிறிஸ்து தேவன் தனக்கு உலகத்துக்கு தன்னையே கொடுக்கிறான். அவன் பேர் நல்ல மேய்ப்பற்ற நாடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். ஆதாம் பாவத்தின் சம்பளம் மரணத்தையே கொடுக்குறான். நன்மை தீமறியத்தக்க கனியை கொடுக்குறான். அதை வாங்கி சாப்பிட்ற, அதை தேவனுக்கு தன் கொடுத்து பாதாள ராஜ்யம் டவுன்லோட் பண்ணிட்டே இருக்கிற சாபத்தையும் பாவத்தையும் மரணத்தையும். இப்போ இயேசு வர, நான் ஜீவ வச்சது கனின்னு சொல்றாரு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா. அந்த ஜீவனை நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யமே ஜீவனுக்குள்ள. அதை என் பேரை சொல்லி தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுத்தா. உன்னத சகல ஆசீர்வாதம் இறங்குது பாருங்க. உடனே எல்லாம் 2000 பிசாசம் விட்டு ஓடுது. பரிசுத்தாவின் மேல இறங்குறாரு. சொஸ்த புத்தி அடைந்தான். வஸ்திரம் தரித்து நிர்வாணமான வஸ்திரத்தை இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தான். அவனை போய் கட்சியில் தெக்க போலி நாட்டில் பெரிய சுவிசேஷகனாக மாறிட்டாரு. அவன் போய் சொல்றான் பாருங்க, எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஆமாங்க, ஜீவ மார்க்கத்தை பேசினா நீ கூட ஆச்சரியப்படுவ. இந்த செய்தி கேட்க நீ கூட ஆச்சரியப்படுவ. அதனாலதான் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள். பேஸ்புக்ல போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. ஏராளம் செய்திகளுக்கு 100க்கு 100 ஜீவ மார்க்கம். கடைசி கால ஏப்பில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களை எபேசியர் 1:3 நம்முடைய பிதாவாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனா என் கையில வந்து சேரலையே, நான் என்னத்தை பண்ணுவேன்? நான் ஆதாமுக்குள்ள இருக்கிறேங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. கிறிஸ்துவுக்குள்ளதான் உன்னதத்துல சகல பூமி மட்டம் காண்கிற ரீதியில வரும். சரீர மட்டத்தை நீ பார்க்க முடியும். ஊருக்கு 4 பேர் கசப்பு, தெருக்கு 2 பேர் கசப்பு. முழு உலகத்துல ஒரு ஆள் மேல பகை கசப்பு காட்டினாலும் பாதாள ராஜ்யம் அசுத்தாவி வந்து உலக சாபம் பாவமா இருக்கும். அதான் கிறிஸ்துவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டங்க. இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். பிதாவாகிய தேவனத்தில் அன்பு கொண்டார். நானே வழியும் சத்திய ஜீவனமாக பிதாவுக்கு தன் ஜீவ சரிச்சு தேவனுக்கு தனக்குள்ள குத்திட்டே இருக்கிறார். மத்திய மாட்டுக்கால பசுத்தாய் தேவதூர்கள் எல்லாம் அவங்க மேல இருக்காங்க. இயேசு மேல. இயேசுனா ஜீவன் நடத்துங்க. பரலோக ராஜ்யம் அவர் மேல இருந்து எங்க போனாலும் பிசாசு ஓடுது. ஒரு பரலோக ராஜ்யமே ஒரு பின்னால வேலை செய்யுது. தேவதூதர்களா இருக்காங்க. எங்க போனாலும் பிசாசு ஓடுது. ஏன்னா அவர் ஆதாமுக்குள்ள இல்லை, பிறக்கல. பசுத்தாவில் கருத்து தேவகுமாரனா வந்தாரு. அவர் ஒரு ஜீவன், ஜீவ சொல்ற ஜீவன். தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு யார் மேல பகையும் இல்லை, கசமும் இல்லை, வெறுப்பும் இல்லை, யாரையும் கெடுத்து பேசல. எல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறார். தேவனுக்கு கிறிஸ்து தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்குறார். பரலோக ஆவி மண்டலமே அவருக்குள்ள இருக்குதுங்க. எல்லாம் சகல ஆசுவாதம் நிரம்பியாராங்க. பெரிய ஏப்பில் கொண்டு வந்தாரு. நீ ஆதாமுக்குள் பிறந்த, நீ கிறிஸ்து மூலமா ஞானஸ்தானம் எடுத்து பாவத்துக்கு மறித்து கிறிஸ்துக்குள் நீ போய், ஆனால் நீ மாம்சீகமானவனாய் இருக்கிறாய். ஊழியக்காரர்களை கெடுத்து பேசுகிறாய், அரசியல்வாதிகளை கெடுத்து பேசுகிறாய். உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்கு சத்ருவா இருக்கு. மாம்ச சிந்தை பேர் விசுவாசி ஊழியக்காரர். பாதாள ராஜ்யம் தான் உனக்கு டவுன்லோட் ஆகிட்டே இருக்குது. சபைகள்ல, குடும்பங்கள்ல, விசுவாச வாழ்க்கையில, ஊழியக்காரர் வாழ்க்கையில. அப்ப என்னத்தையே பண்ணணும்? நீ கிறிஸ்துக்குள்ளே வர வேண்டும். கிறிஸ்து தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு இயேசு கடிந்து கொண்டாரு, புத்தி சொன்னாரு, எச்சரித்தார், ரொம்ப மோசமா விளைகின்றார். ஆனா பகையோ கசப்பையோ ஒருபோது காட்ட மாம்ச சிந்தை கிடையவே கிடையாது. மாம்ச சிந்தை இல்லாதவர். அப்ப என்னத்தையே காட்டினார்? நல்ல மீட்பன் தன் நாடுகள் ஜனங்களுக்கு தன் ஜீவ சொல்ற ஜீவ பரலோக ராஜ்யத்தை மத்தியசமா கொடுக்குறாரு. பிதாவுக்கு ஜீவ சொல்ற ஜீவனத்தை கொடுக்குறாரு. வான பரலோக ராஜ்யம் அவருக்கு திறந்தே இருந்தது. தேவதூதர் பிரசன்னம் இருந்தே இருந்தது. அதை தான் சீசர் கற்றுக் கொடுக்குறாரு. 12 சீசர்கள் இயேசுவை போல மாறணும். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள வாக்குத்தத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்தை இடைவிடாம ஒவ்வொரு நாளும் வார நாளெல்லாம் கொடுக்கும் போதுதான் பரிசுத்த ஆவியானவரும் தேவதூதரும் இறங்கிக் கொண்டே இருப்பார்கள். தாவீது வர விருத்தியானான்.
எப்படி கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் வாயில இருக்கின்றான். உன்னதத்தில் இருக்க சகல ஆசை தாவீதுக்கு வர வர இறங்கிட்டே இருக்குது. எழுத்துன்னு படிங்க, பூமி மண்டல 1,00,000 தாளந்து பொண்ணை சேர்த்து வைக்கிறாங்க. ஆடு மேய்க்கிறவன் பெரிய ராஜாவா வராங்க. கனமும் மகிமையும் மாட்சிமை நிறைந்தவனா இருந்தாங்க. அவனுக்கு விரோதமா எழும்ப ஒருத்தனை எழும்ப முடியல. அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்திட்டே இருக்கிறான். ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா பழைய ஏற்பாட்டில். ஆனால் வர வர ஆசீர்வதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. அதே போல ஒரு மனுஷன் இயேசு சந்திக்கிறார், திமிர்வாதக்காரன். நம்ம வசனால எடுத்து படிக்கிறதுக்கு நேரில் நீங்க வீட்டு வாசிங்க. திமிர்வாதக்காரன். அவன் என்னது திமிர்வாதம் வந்துச்சு, அது என்னது பேரலைஸ், அதுமா பேரலைஸ் வந்துச்சு. அவன் கவலை மேல கவலை. ஆதாமுக்குள்ள இருக்கிறான், வியாதியும் வந்துச்சு, கை கால் ஈத்துட்டு இருக்குது. கவலைப்படுறான். பாதாள ராஜ்யத்திலிருந்து டவுன்லோட் ஆகிட்டே இருக்குது. வியாதி தீர்ந்த பாடா இல்லை. இயேசு அவனை சந்தித்தார். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் உன்னத சகல ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துக்குள்ள அவனுக்கு உன்னத பரலோக ராஜ்யத்தில் எல்லா அதை டவுன்லோட் பண்றாரு பாருங்க. அது என்ன பண்ணணும்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நல்ல மேய்ப்பட்ட நாடுகளுக்கு அவன் பேர் சொல்லி ஜீவரத்தம் தேவனுக்கு தனக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு பாவம் நிவர்த்தியாது. நம்முடைய பாவம் தேவனையும் ஆதாம்லேருந்து முழு உலகத்தை பாதித்ததுனால்தான் பிசாசு டவுன்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். வாழ்க்கையில வர வர நிலம் மோசமாகவே போகுது. முடிவு பாதாளம். பாவமும் ஷாபமும் வந்துக்கிட்டே இருக்குது. வியாதி வந்து கடன் தொல்லை வந்துக்கிட்டே இருக்குது. பணம் இருக்கலாம், கார் இருக்கலாம், வசதி இருக்கலாம், ஆனால் பிரச்சனை ஓயல, கொள்ளை நோய் ஓயல, ஷாபம் ஓயல, ஆபத்து விபத்து நாசம் மோசம் ஓயல, பயம் திகிலா இருக்குது. ஏன்? டவுன்லோடு. நீ ஆதாமுக்குள்ள இருக்கிறாய். நீ ராயல் ஃபேமிலியில் பிறந்தா, தாய்ந்த ஃபேமிலி, ஏழையோ பணக்காரனோ உயர்ந்தவனோ தாவியோ ஆப்பிரிக்காவோ ஐரோப்பாவோ காட்டுவாசியோ நாட்டுவாசியோ அம்மா வயிற்றுல ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிறாய். பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்குதாயா. உலகம் ஃபுல்லாக கொள்ளை நோய் வருது. எல்லாம் லாக்டவுன் பண்ணுறாங்க. டவுன்லோட் ஆகுதுங்க. பாதாள ராஜ்யத்திலிருந்து பிசாசு அசுத்தாவிகளும் உன்னதத்தில் கிறிஸ்துவ சகல ஆசீர்வாத சுகம் பலன் ஜீவன் ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்குது. ஆனால் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாயா? அந்த கிறிஸ்து ஜீவ விச்சத்திங்க நீ அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு வாழ்நாள்லாம் வெளிப்படுத்துகிறாயா? இல்லை நாடு செல்ல, ஊடு செல்ல, அரசுவாசி பேர் விசுவாசி, ஊருக்கு 2 பேர் கசப்பு, தெருக்கு 2 பேர் கசப்பு, இப்படி இருக்கிறாயா? டவுன்லோட் ஆகும். அசுத்தாவி தான் டவுன்லோட் ஆகணும். வியாதிகளும் சாப்பிடணும். அப்போ இவன் திமிர்வாதக்காரனா இருக்கான். பிறப்பு ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கான். நன்மை தீமை அறியாதவன். வியாதி வந்துச்சு. பிரச்சனை ஓயல, பிரச்சனை மேல பிரச்சனை. ஏசு அந்த மனுஷன் சந்தித்தாரு, கொண்டு வந்தாங்க, விட்டாங்க. ஏசு பார்த்தார். பட்டுன்னு அவனை பார்த்த உடனே நல்ல மேய்ப்பட்ட நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். உன்னத சகல ஆசீர்வாத சுகத்தை கொடுக்குறாரு பாருங்க. அது எழுத்தின்படி பூமி மண்டலத்தில் கொண்டு வராரு. உடனே எழுந்து நடந்தான். அல்லேலூயா. எப்படிங்க அது நடந்தது? இதுதாங்க விஷயம். அவனை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரணும். 100க்கு 100 கிறிஸ்து தேவன் தனக்கு ஆதாம் முழு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவன் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட வாக்கு தத்தங்களை கொடுக்கும்போது பாவ நிவதிய பசுத்தாவியாருக்கு தேவதூர் வராங்க. உடனே அவன் எழுந்து நடந்தான். அல்லேலூயா. இப்படித்தான் எல்லாரையும் அவர் சுகமாக்கினார். மத்திய மார்க் லூக்கா எங்கு சுற்றி திரிந்து அவர் பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. எங்கு சுற்றி திரிந்தார். அப்போஸ்தலர் 1:10-38 படிங்க. அப்போஸ்தலர் 10:38 அவர் எங்கு சுற்றி திரிகிறார். எங்கு பார்த்தாலும் ஆதாமுக்குள்ளதான். அன்னைக்கும் இன்னைக்கு எனக்கு நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கினாலே ஷாகவே ஷாவாய். சிறியவனோ இளையவனோ முதியவனோ என் தாய் என்னை பாவத்தில் கருத்தாள். கருவில் இருக்கிற குழந்தை முதற்கொண்டு பிறந்த வரும்போது, அப்புறம் வாலி வயசு, சிறியவன், முதிய வயது, வாழ்நாள் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிறது. எல்லோரும் 100கணக்கு 1000 லட்சங்கள் ஆதாமுக்குள்ள இருக்கிறாங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாதாளம் எடுத்து வியாதிகள் உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்குங்க. சந்தேகம் பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்திகள்லாம் போய் பாருங்க. பத்திரிகை டிவி செய்தியெல்லாம் பாருங்க. எங்க பார்த்தாலும் ஆபத்துகள் நாச மோசங்களா இருக்குது. எல்லாம் ஆதாமின் சிந்தைக்குள்ள இருக்கிறாங்க. ஆனால் பலவிதமான ஆபத்துகள் விபத்து நாசம் வந்து கொண்டே இருக்கிறது. பாதுகாப்பு கிறிஸ்து உனக்கு அடைக்கலம். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ளே அந்த கிறிஸ்து தேவ நீதியின் சம்பளம் உழித்ததில் இருக்கிறான். ஆதாம் பாவத்தின் சம்பளம் மரணமா இருக்கிறான். இயேசு நானே உழித்ததிலும் ஜீவனமாய் இருக்கிறேன். அந்த தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு உணர்வுபூர்வமாய் செலுத்தி கொண்டே வாழ்நாளா கேரண்டி பரிசுத்தாய் வந்தே தருவார். தேவதோட பணிவிடை செய்தே தருவார். உனக்கு பாதுகாப்பு, இளைப்பாறுதல், வெற்றி, ஜெயம். அதான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38 படிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவர்களுடைய கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்குறவராக இருந்தார். யாவர்னா ஆதாமுக்குள்ள பிறந்தான்.
எந்த நாடோ எந்த ஜனமோ, ஆப்பிரிக்காவோ ஐரோப்பா, காட்டுவாசியோ நாட்டுவாசியோ, ஆணோ பெண்ணோ, உயர்ந்தவனோ தாய்ந்தவனோ எல்லாம் அம்மா வயிற்று ஆதாமுக்குள்ள தான் பிறந்தவன். அவனுக்கு தன் ஜீவனையே கொடுக்கணும். நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கணும். ஃபேவரட் வசனம். ஆனால் தான் என்னுடைய எல்லா போதும் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியம் 100% ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். எங்கும் கேட்டிராத விலையேறப்பட்ட சத்தியங்கள். நன்மை தீமறியத்தக்க கனி புஷிக்கு நாளே பாதாள ராஜ்யம் மண்டலத்திலிருந்து பூமியில பாதாள எழுத்தின்படி சரீர மண்டலத்தில் உண்டாகுது. கிறிஸ்துவுக்குள்ள பரலோக ராஜ்யம் உன்னதத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதம் பூமி மண்டலத்துடைய கிறிஸ்துவுக்குள்ளே நீ வர வேண்டும். ஆமா, வேற வழி ஏதாவது குறுக்கு வழி இல்லைங்க, இல்ல, வேற வழி இல்லை. வேற ஏதாவது குறுக்கு வழி இருக்கா? இல்ல. தப்பிக்க வழி இருக்கா? இல்ல. இயேசுவே வழி. இயேசு கிறிஸ்துக்குள் வந்தே தரணும். ஏன்னா ஆதாமுக்குள்ள வந்திருக்கிறான். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் எவ்வளோ நன்மை தீமை அறியத்தக்க கனி பறித்து புசித்து ருசி பார்த்தாங்களாம். மரண விருட்சத்தின் கனியை இப்போ நம்ம ஜீவ விசத்து கனி பறித்து ருசி பார்க்கணுமா இல்லையா? நானே வழியும் சத்தியம் ஜீவனமாகி இந்த அப்பத்தை புசித்து திராட்சை நித்திய ஜீவன் என்று சொன்ன நானே ஜீவப்பம். என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அதனால் அன்பாளே, இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். அப்போ உன்னதத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதம் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அது பூமி மட்டும் வேணா எப்படி வேணா இருப்பேன், எப்படி வேணா போவேன், உலகத்தை அன்பு கூற மாட்டேன், மாமியார் மேல கசப்பு, மாமனார் மேல கசப்பு, எங்க பார்த்தாலும் போட்டி போறாம ஊழியக்காரங்க மேலே கடிச்சு படிச்சுக்கிது. கடிந்து கொள்ளாங்க. இயேசு கடிந்து கொண்டார், புத்தி சொன்னார், எச்சரித்தார், மோசமாக விலகி இருந்தார். ஆனா அன்புல மாற்றமே கிடையாதுங்க. எல்லாரையும் மன்னிச்சு அன்பு ஜீவனை கொடுத்துட்டே இருந்தார். ஆனால் தான் உன்னதத்தில் பசு தாவி இறங்கிக்கிட்டே இருந்தார். இயேசு மூலமா 100 கிறிஸ்துக்குள்ளே இருந்தார். கிறிஸ்துவா இருந்தார். நீ இயேசு கிறிஸ்துவின் ஏற்று ஞானஸ்தானோட அபிஷேகம் அப்போஸ்தலத்தை கிறிஸ்துவின் போதகமே கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேண்டும். ஆதாமை சிந்தை கொஞ்சம் ஒட்டியிருந்தா கூட போதும். அந்த வாடச்சா போதும். பாதாள மடத்தில் பல வேதனை, கவலை, கலக்கம், போராட்டம், பயம், திகில் இதெல்லாம் வந்து சூழ்த்து பாருங்க மனுஷனை. ஆபத்து, விபத்து, நாசமோசம், தற்கொலை, கடன் தொல்லை, பலவிதமான ஆவிகள் வந்து சூழ்ந்து கொள்கிறது. அப்படி சவசவன்னு 100 ஆதாமுக்குள்ளே இருக்கிறான். பணம் கோடி கோடியா இருக்குது. பணமே இல்லாம ஏழையா இருக்கும். பணக்காரனா படிச்சிருக்கான், படிக்காம இருக்கு. யாரான கொள்ளை நோய்கள் வருகிறது, ஆபத்துகள், விபத்துகள், நாசமோசங்கள் வருகிறது. எதிர்கால கேள்விக்குரிய பாவ சாபம், மரணம், கண்களிச்சமா ஜீவனத்தை எல்லாம் வந்து டவுன்லோட் ஆகிட்டே இருக்குது பாதாள மண்டலத்திலிருந்து. அப்போ கிறிஸ்துக்குள்ள இந்த இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு கிறிஸ்து ரத்தம், தேவ நீதி சம்பளம் ஊழித்தேர்தல், பரலோக ராஜ்யம், அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். பின்னி நிறைய சொல்லிட்டே போகலாம். மத்திய மாற்று எங்கு சுற்றி திறந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்படும் யாவர் வெளியிலாகும். ஏன்னா அவனுக்கு கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரணும். அப்புறம் 38 வருஷமா வியாதியஸ்தன் பெதஸ்தா குளத்துல இருக்கிறான். ஆதாமுக்குள்ள பிறந்தவன், நன்மை தீமை அறியத்தக்கவன். 38 வருஷமா உட்கார்ந்தே இருக்கிறான். என்ன பண்ணியிருந்தான்? விபச்சாரம் பண்ணானா, பேசுத்தனம் பண்ணானா, கொலை பண்ணானா? கவலைப்பட்டாங்க. இயேசு கவலைப்படாதேன்னாரு. அது பிசாசின் ஆவி. கவலை வியாதியோட மோசமான பல சக்தி வாய்ந்ததான். கவலைப்படுறது, சோர்ந்து போறது, பயப்படுறது, வியாதி காட்டில் குடியுது. ஆனா 38 வருஷமா கவலை 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 கவலை. எல்லாரும் கொண்டு போய் விடுறாங்க ஆண்டவர். என்ன மட்டும் விட்டுறாங்க ஆண்டவர். அம்மா மேல கவலை, அப்பா மேல கவலை, மாமா மச்சான் மேல கவலை, வரங்க போற மேல கட்சி, கடவுள் மேல கவலை. பாதாள மட்டத்தில் டவுன்லோட் ஆகிட்டே இருக்குது. 38 வருஷமா வியாதி. நீங்கள பாடே இல்லை, தொல்லை நீங்கவே இல்லை. இயேசு அந்த மனுஷனை சந்தித்தார். அல்லேலூயா. அவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார். கிறிஸ்துக்குள் உன்னத சகல ஆசீர்வாதம் அவன் பேர்ல இருக்குது. ஆனா கிறிஸ்துக்குள் வரல, அவனுக்கு சொல்லிக் கொடுக்கல, யாரும் அவனுக்கு பரிக ஜீவ மார்க்கமும் தெரியல. இயேசு சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறார். சொல்ற நல்ல மேய்ப்பன் தழும்புகளா சுகமானீர்கள். அவன் பேரை சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முடிவுகளுக்கு தன் ஜீவரத்தையும் கொடுக்கிறார். பட்டுன்னு பசு தாவி இறங்கிறார் பாரு. உன்னதத்தை சகலாசுவாதம் மேல தேவ பசு எழுந்து நடந்தானா பாரு. 38 வருஷத்துக்கு அப்புறம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவனை இனி அதிக கேடானு கொண்டு வராது, இனி பாவம் செய்யாதே. பாவம் செய்தா பாதாளம் எடுத்து அசுத்தாவி டவுன்லோடு ஆகிட்டே இருக்கும். அப்ப என்னத்தையா செய்யணும்? கிறிஸ்துவுக்குள்ளே இது தேவ நீதியை செய். ஒவ்வொரு 24 மணி வாரத்தை வாசம் வச்சு 364 அதிக கேடு உனக்கு வராது. அல்லேலூயா. ஆசீர்வாதம் வரும், மாறாது. ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம், வெற்றி, ஜெயம், நித்திய ஜெயம், பரலோக வாழ்வில் டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். தாவீது அப்படித்தாங்க இருந்தாங்க. ஈசாக்கு அப்படிதான் இருந்தாங்க. யாக்கோபு, ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோபு அவங்கள கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஒரு பலிபீடத்தை கட்டுறாங்க. பழைய ஏற்பாடு ஃபுல்லா வெற்றி பெற்ற தேவ மனிதர்கள்லாம் பலிபீடத்தை சார்ந்தே இருந்தாங்க. பலிபீடத்தை ஒரு பைதற்றதை தேவனுக்கு ஆட்டுக்குட்டி தேவன் தரப்புகளுக்கு செலுத்திட்டே இருக்காங்க. வர விருத்தி ஆனார்கள். அல்லேலூயா. சகல காலத்தில் ஆசீர்வாதமாக இருந்தார். மாபெரும் வெற்றி பெற்றார்கள். அவர்களை ஜெயிக்க யாராலும் முடியவில்லை. அல்லேலூயா. எந்த சத்துக்களும் ஜெயிக்க முடியவில்லை. என கிறிஸ்துவே தேவன் தனக்கு மூடு உலகத்து பகைக்கிறவன், சபிக்கிறவன், நிந்திக்கிறவன், தூஷிக்கிறவன்
இயேசு சொன்னார், உங்களை சபிக்கிறவரை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவருக்கு நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் துன்பப்படுத்த நிந்திகள் ஜெபம் பண்ணுங்கள். அங்கே மாம்சீகமான காரியத்தை சொல்றாரு பார்த்தா, சபிக்கிறவனை ஆசீர்வதிக்க சொல்றாரு. என்ன இயேசுக்கு சாப்பிட வாக்குத்தத்தை குத்துரு மத்தியசமா. உன்னை பகைக்கிறவனுக்கு நன்மை செய்ய என்ன இயேசு சாப்பிட வாக்குத்தத்தை நன்மைகளை கொடுத்துரு. உன்னை துன்பப்படும் நிந்திகள் ஜெபம் என்ன நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியதை பரம உம்முடைய கொடுத்துரு. அல்லேலூயா. உன்னை யாரும் ஜெயிக்க முடியாது. பசுத்தாவி தேவதூதர் உன்னை சூழ்ந்து கொண்டே இருப்பாங்க. நீ அபார மனுஷராக இருப்பாய், ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷராக இருப்பாய். போகிற இடங்கள்லாம் எல்லாம் ஆதாமுக்குள்ள பிறந்தவன் நல்ல மேய்ப்ப நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். இயேசு ஜீவன் தேவன் தான் கொடுக்கு மத்தியசமாக பசுதான் இறங்கியே தேரணும். ஒரு 100 பேர், ஒரு 1000 பேர், ஒரு 1,00,000 பேர், உங்க ஏரியாவில் இருக்கிற ஜனங்க, ஒரு சபையில் இருக்கிற ஜனங்க, உங்க பிள்ளைங்க குடும்பத்தில் இருக்கிற ஜனங்க, உங்க மனைவி, உங்க பிள்ளை எல்லாம் ஆதாமுக்குள்ள தான் பிறந்திருக்கிறாங்க. தவிர்க்க முடியாது, பிறப்பு தவிர்க்க முடியாது. ஆதாமுக்குள்ள தான் பிறக்கணும். இப்போ கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும். அந்த கிறிஸ்து நித்திய ஜீவனா இருக்கிற பரலோக ராஜ்யமா இருக்கிறார். தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தெழுதலா இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறார். அந்த இயேசு சாமியோட வாக்குத்தத்தத்தை பிதா குமார் பரிசுத்த ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கும் வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்தணுங்க. 1 நாள் 2 நாள் இல்லை. அப்புறம் திருப்பி பழையபடி போனாக்கா திருப்பி பாதாள ராஜ்யம் தான். அப்போ கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திருக்கிறது போல ஒருவன் நிலை நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுத்து கொண்டே இருப்பான். ஆசுவாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, வெற்றியின் கனி, சமாதானம் வர வர விருத்திகள் உண்டாகிக்கொண்டே இருக்கும். இந்த பிரசங்கம் என்னையும் சேர்த்தான். அல்லேலூயா. நானே கிறிஸ்துக்குள் இன்னும் வேரூன்ற வேண்டும், ஆழமாய் வேரூன்ற வேண்டும். ஆனால் அன்பாளே, கிறிஸ்துக்குள் அவர் சகல ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதத்தில் ஆவி மண்டலத்திலே, இதே ஆவி மண்டலத்துல தான் பாதாள ராஜ்யம் இருக்கிறது. இந்த படத்தை சொல்லி விளக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. பிரியமானவர்களே, பாருங்க, இது பூமி மண்டலம், இது பிசாசின் படம், இது பரலோக மண்டலம். புரியுற மாதிரி சொல்ற மாதிரிங்க. இந்த பச்சையா இருக்கிறது பாருங்க, இதுதான் பூமி. இது டார்க்கா இருக்குது, இது என்னது பிசாசின் ராஜ்யம். டார்க்கா இது மேல பரலோக ராஜ்யம். இப்போ இந்த பரலோக ராஜ்யமும் இந்த பாதாள ராஜ்யம் இந்த பச்சை இந்த பூமிக்குள்ள இணைந்து கிடக்கிறது. கிறிஸ்துக்குள்ள இருந்தா பரலோக ராஜ்யத்திலிருந்து டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்து மத்தியசமா வாய்நாளா கொடுத்தாக்கா இந்த பிங்க் கலர்ல இருக்குது இந்த பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் வாய்நாளா இறங்கிட்டே இருக்கும். நீ ஆதாமுக்குள் இருந்தால் இந்த பச்சைனா பூமி மண்டலம். இந்த ஆதாமுக்குள்ள இருந்தா ஆதாமுக்கு செஞ்ச பாவத்தின் சம்பளம் மாறினா இந்த பூமியில உன் வாழ்க்கையில டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். இந்த பாதாள மண்டபமும் பரலோக மண்டபம் இந்த பச்சை பூமியில கலந்து கிடக்கிறது. அல்லேலூயா. நீ ஆதாமுக்குள் இருந்தால் பாவத்தின் சம்பளம் மாற முடிவு பாதாளம். நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் தேவனின் சம்பளம் உயிர் நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யம். ஆனால் அன்பாளே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்வார். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. ஆபிரகாம், ஈசாக், யாக்கூபு, எலியா, எலிஷா, எஸ்தர், ராஜாத்தி, இவங்கெல்லாம் கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை உன்னதத்து சகல தன் வாழ்க்கையில இருக்கிறார்கள், டவுன்லோட் பண்ணுகிறார்கள். கவலைப்படுறது, சோர்ந்து போறது, பயப்படுறது, எதிர்த்து நிற்கிறது, மாம்சீகமா வாயிறது, இதெல்லாம் ஒன்றுத்துக்காகாது. மாம்சமானது ஒன்றுத்துக்கு போதாது சொன்னார். தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருங்கள், இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள், எக்காலத்தில் வெளிப்படுத்துங்கள், எந்நேரம் வெளிப்படுத்துங்கள், கண்ணை மூடிட்டு வெளிப்படுத்துங்க. நீங்க பிறந்த நாள்ல இருந்து ஆதாமின் சிந்தைய பாவத்தின் சம்பளம் மாற்றத்தை, ஒரு சுயநீதி, ஒரு அநீதி, கண்களிச்சமான ஜீவனத்திற்கு நல்ல நன்மை தீமறியத்தக்க நன்மார்க்கம் துன்மார்க்கம் வெளிப்படுத்தி சிறிய வயதிலிருந்து டவுன்லோட் ஆகி பலவிதமான காரியங்கள் அழிப்பு வேலையை வந்துட்டு இருக்குது. என்னை சேர்த்தா எல்லாரும் சேர்த்தா. ஹல்லேலூயா. இப்போ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் ஞான பாவத்துக்கு மறித்து நன்மை தீமறியது தேவ நீதிக்கு போய் அந்த கிறிஸ்து ஜீவனையும் பரிசு சாப்பிட வாக்குத்தத்தை எக்காலத்தில் தாவி சொன்ன மாதிரி எக்காலத்தில் நான் கர்த்தரை துதிப்பேன், எக்காலத்திலும் சோதரிப்பேன். என் நாவு நாதோறும் உமது நீதி உமது சொல்லிக்கொண்டே இருக்குமா. ராத்திரி போல தேவன் தனக்கு உலகத்துக்கு கர்த்தர்னா தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு மத்தியசமாய் கொடுக்க ஒரு பிரச்சனை டவுன்லோட் ஆகிட்டே இருங்க. நீ ஆசீர்வாதமா இருங்க. போற இடத்துல நல்ல மேய்ப்பத்தனம் ஜீவனே தேவன் தனக்கு உங்களுக்கு பசுத்தா இருக்கு. அவங்களுக்கு நன்மை செய்வீங்க, ஆத்துமாதாயம் செய்வீங்க. ஒரு 100 பேருக்கு ஒரு 1000 பேர் ஆதாம் கூட பிறந்திருக்கிறான். ஒரு ஏரியாவில், ஒரு குடும்பத்துல, ஒரு பட்டணத்துல, நீங்க சபை நேரத்தில் அந்த ஏரியாவில் ஆதாமுக்குள்ள இருக்காங்க. எல்லா ஜனங்க நன்மை தீமறியத்தக்க கணிக்குள்ள இருக்காங்க. புதியர்கள், வாலிபர், இளைஞர்கள். அதை தேவனுக்கு தர ஒரு நன்மை தீமறிய காரியம் பாதாள ஏறுங்க. அந்த ஏரியா ஃபுல்லா கடன் தொல்லை, வியாதி, வறுமை, தரித்திரம், விற்கிறார்கள். பலவிதமான ஆவிகள் பொக்கிரி செய்து தலைமையா இருக்குது. அங்க போய் 100 பேர் இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் மத்திய பசுத்தா மேலே இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தங்க. இயேசுனா இவ்வளவாய் உலக ஆதாம் டு 2வது இயேசு ஜீவன் பரிவு ஆவியின் படி வாழ்நாள் மத்தியசமா கொடுக்கணும்.
பிதாவாகி தேவனுக்கு கொடுக்கணும். பரிசுத்தாவி இறங்கித்தான் தேவத்தை வந்துத்தான் அவனுக்கு சூடி மாறித்தான் ஆகணும். உன்னதத்தில் சகலாதவனை சந்தித்து தான் ஆக வேண்டும். சரீர சுகம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்ய, சமாதானம், சந்தோஷம், ஆபிரகாமை சகல காலத்தில் ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில வாழ்நாள் உண்டாகி உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில இயேசு ஜீவன் பரிவு இயேசு சாமியோட வாக்குத்தத்தங்களை தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முடிவடைந்து வாழ்நாள் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். வீண் வார்த்தை, அவிசுவாசம், அவநம்பிக்கை, சந்தேகம், இருமணம், சுயநீதி, அநீதி, கெடுத்து பேசுறது, அது சரியில்லை, அது நீ தப்பு நான் தப்பு, நியாயப்பிரமாண மென்டாலிட்டி, இதெல்லாம் உனக்கு அழிவு கொடுங்க. நியாயப்பிரமாண சாபத்துக்கு நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு சாபத்துக்கு உட்பட்டுக்கிறார்கள். கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக இருக்கலாம். இயேசு தேவன் தனக்கு முடிவுள்ளது கிருபையும் சத்தியம் வெளிப்படுத்தி பரிசுத்தாவி அனுப்பி உன்னதத்தை சகல ஆசீர்வாதத்தை பூமி மண்டலத்துக்கு கொண்டு வந்தார். ஜெபம்லமா. அதனால பயப்படாதீங்க, கலங்காதீங்க. பேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சொல்லுங்க, சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, ALC வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. சுருக்கமாக அந்த செய்தியை சொல்லுங்க. ஏராளமான செய்தி அதில் பதிவு செய்திருக்கிறேன். கேளுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். பெரியமார்களே, இதை கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆதாமுக்குள் இருக்கிறாயா? நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கினாலே பாதாள மனித பூமியில காண்கிற ரீதியிலே பலவிதமான சாபங்களும் பாவங்களும் மரணம் தொடர்ச்சியா இருக்கு. குடும்பத்தை ஒரே பிரச்சனையா இருக்கு, ஒரே கஷ்டமா இருக்குது. நீ கிறிஸ்துக்குள்ளியா பாரு, ஆதாமுக்குள்ள எங்க பார்த்தாலும் பகையும் கசப்பு வெறுப்புமா இருக்கேன். ஒரு ஆள் மேல் கசப்பு போதுங்க, முழு உலகத்துல வந்துருவாங்க பாதாள ராஜ்யத்திலிருந்து. அதனால்தான் இயேசு இவ்வளவாய் உலகத்தில் நமக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அவரை தந்து இவ்வளவாய் உலகத்தில் ஆதாம் அன்பு வந்து ஜீவனை பரிந்து குத்திட்டே இருந்தாரு. இல்லையா? பிதாவாகிய பிதா 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 ஏசு ஜீவன் தேவன் தர கொடுக்குது. மரித்தோர் கூட ஏற்பாங்க. இல்லையா? பாவத்தின் சம்பளம் மரணம் தான் பிரச்சனை. மரித்தோரின் உயிர்த்தது கூட உன்னதத்தில் சகல ஆசீர்வாதத்தில் ஒண்ணு. மரித்தல் எப்படி மரணம் நானே உயிர்த்திலும் ஜீவனமா இருக்கேன். அவன் பேர் சொல்லி உயிர்த்தில் தேவன் தன் முழு மரணத்தில் மரித்தோரின் உயிர்த்தது சொன்னாரா இல்லையா? இல்லையா? பாவமும் மரணமும் பிசாசுடையது, உயிர்த்தெழும் ஜீவனும் கர்த்தருடையது. அதை தேவன் தனக்கு முழு பாவம் மரத்தில் வெளியாக தேவன் இது உயிர்த்த பசுத்தாவி இறங்கி நீ மாபெரும் எழுப்பல் வேறனா இருப்பாய். அல்லேலூயா. ஜெபிப்போம். பரிசுத்தரே, இந்த அருமையான நாளிலே கர்த்தாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை 7/11/2021 கர்த்தாவே, பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியிலே ஆண்டவரே இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கர்த்தாவே எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இனி நான் அல்ல, ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறகு அந்த கிறிஸ்துவின் ஜீவன் தேவ நீதி நம்ம உயிர்த்தையில பெய்து பண்ணோம். தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முடிவடைகிறது. ஷாலமோன் வெங்கல பலகு கர்த்தருடைய செயல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். அன்று நாளில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமா வராரு. பரலோகத்தை கர்த்தர் நீ விரும்புகிறது கேளுனார். அது மாத்திரம் இல்லை, தேசத்தையே இலைப்பாறுதல் நடத்துறான். சாலமோனுடைய விசுவாசத்தை பாரு. எப்படியோ ஒரு தேசத்தையே இலைப்பார்கள் பொண்ணு வெளி குவிந்து கிடந்தது. லட்சக்கணக்கில் பலி செலுத்துறான் பாருங்க. அதான் பாயிண்ட். ஜீவ பலி தேவன் தர கொடுக்குது மத்தியசமா. பரலோக ராஜ்ய பிரசன்னமே அந்த இஸ்ரேல் சாலமோன் ராஜ்யத்தில் இருந்தது. புது புது திறமையெல்லாம் அவன் ராஜ்யத்தில் உண்டாசி தோழப்பட்டிருக்குது. பொண்ணு வெளி குவிந்து கிடந்தது. எல்லாம் எங்கும் இலைப்பாருது. யுத்தம் எல்லாம் தேசத்தை சந்தோஷமா அந்த ஜனங்கள் போடப்பட்டிருக்குது. ஏன்னா சாலமோன் உன்னதத்தை சகல ஆசீர்வாதம் பூமி மட்டும் கொடுக்குது. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் 2 நாள் 1,00,000 ஆடுகளை பலி செலுத்துறான். எண்ணிக்கைக்கு தொகைகள் ஆடுகள் இயேசு சரீர இயேசு ரத்தத்தை அம்புகிறீட்டு காட்டுது. தேவன் தனக்கு கொடுக்குது ஜீவ சரீரம் பரலோக ராஜ்யத்தை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு கொடுத்தா பரலோக ராஜ்யம் அபிஷேகம் இறங்கும். இல்லைன்னா ஆதாமிச்சு இந்த பாதாள ராஜ்யம் டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். முடிவு வேதனை, துக்கம், பாடு, உபத்திரம், முடிவு பாதாளம். பரிசுத்தாவே, இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தாவே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதே, கலங்காதே, திகையாது. உன் பெண்ணின் எதுவானா இருக்கலாம், எல்லாம் அதான்குள்ளதான். நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கும் நாளிலே சாகவே இப்போது ஜீவ விசுத்த கனி வரணும். அதான் இயேசுவை படி இயேசுவை வானத்துக்கு பூமியின் மேலே மனுஷர் ரட்சிக்கப்படும் இயேசு நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளை இயேசுவே உள்ளத்தில் வாங்க. உங்களுடைய சரீரத்தை உங்கள் ரத்தத்தை வானம் பண்ற இயேசு சாப்பிட வாங்க ஏற்றுக்கொண்டதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முடிவெடுத்து வாழ்நாள் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். வர பரிசுத்த இறங்கணும். இட்டை விடாம எக்காலத்து என்ன அர்த்தம் இன்று முதல் கொண்டு இந்த நிமிஷம் வந்து கிறிஸ்து ஜீவனை பரவ இயேசு சாப்பிட வாக்கு தத்தத்தை தேவ நீதி உயிர்த்தது பாவம் மன்னிப்பட்டு நித்தி இயேசுவின் ஐஸ்வர்யத்தை தேவன் தனக்கு முழுத தரித்த ஸ்பிரிட் ஓடிங்க ஐஸ்வர்ய சந்திக்க அவர் தழும்புகளா இயேசு சார் இயேசு தேவன் தனக்கு முழு வியாதிப்பட்டு பசுத்தா இறங்கும் ஈலிங் உண்டாகும். இயேசு வாக்கு தத்த ஆசீர்வாதங்களை தேவன் தனக்கு ஆதரவு சாபப்பட்டு போயிடும். அதனால ஆண்டவர் இயேசு ஜீவனுடையவர், அவர் மத்தியஸ்தர், அவர் மாறவே மாட்டார். பாவம் மனோடு பசுத்தாய் இறங்கியே தரும். தேவதூர் பணிவில் செய்தே தருவார்கள். கத்தா இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு அப்படியே ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கிறேன். கத்தா எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்கள். அப்படிப்பட்ட தேவ நீதி செய்து தேவ நீதியை மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவே தேவனி, அவரே தேவனாலும் ஞானமும் நீதி பரிசுத்தம் மீட்பும் 1 Corinthians 1:31 அந்த தேவ நீதி இயேசு சரி இயேசு சாமட வாக்கு தத்துவம்
தேவனுக்கு தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு வாழ்நாள் வெளிப்பத்து கர்த்தாவே பரிசுத்த ஆவியின் பனி போல பெருமழை போல கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்தில் பட்டணத்தில் தேசத்தில் உலகத்தில் இறங்கட்டு கர்த்தாவே எண்ணிருந்த கோடி ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிவு தேவன் தனக்கு முழு மத்தியஸ்தமாக கொடுத்து பரிசுத்த கிராமங்களில் பட்டணங்கள் தேசத்தில் இறக்கும்படி ஒப்புடுகிறார் ராஜா. குடும்பங்களில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம், எக்காலத்திலும் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் கிறிஸ்து ஜீவ தேவன் தனக்கு முழு மத்தியஸ்தமாக வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிற கர்த்தாவே. கவலை, பயம், வெறுப்பு, கசம், சுயநீதி, அநீதி எல்லாம் மாம்சம் ஒய்ந்து போகட்ட கர்த்தாவே. இந்த செய்தி கேட்கிற ஒரு அப்படியே ஆஸ்வதிக்கிறாங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்திலும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர். துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை, சோழவரம். இந்த பகுதியில் எங்கள் சபை இயங்கி கொண்டிருக்கிறது. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க யூடியூப்பில். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏராளம் செய்திகளை கொடுத்துருக்கேன். கர்த்தருக்கு ஊழியக்காரலாக இருப்பீர்களா என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்தியும் கேட்டு தருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். இல்லைன்னா நான் சொல்லுகிற சத்தியத்தை கை கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆபிரகாமை கொண்டு, ஈசாக்கை கொண்டு, யாக்கோபை கொண்டு தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். மோசையை கொண்டு பெரிய காரியங்கள் செய்த தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்கள் பஸ் காட்டு ரத்தத்தின் மூலமாக உனது சகல ஆசுவாதி இறங்கி பஸ் காட்டு ரத்தத்தின் மூலம் சகல கோடி பொண்ணோடு வெள்ளியோடு காணாம தேசம் போனாங்க. ஆனால் என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் என் சத்தியத்தை கை கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தி உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் நம்முடைய கடமை. கர்த்தரை கனம் பண்ணுகிற விதத்தில் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். காணிக்கை செலுத்த விரும்புகிறவர்கள் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC code ID IB 000P131, பெண்ணாத்தூர் பிரான்ச், வெல்லூர், இந்தியா. கூகுள் பே அனுப்புற என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வதித்திருக்கிறார். அது உன்னதத்திலே தான் இருக்கும். நீ கிறிஸ்துக்குள் வந்து அந்த கிறிஸ்து இயேசு சாப்பிட்டவாக தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்தாத பட்சத்திலே ஆதாமுக்குள் இருந்தால் சாபங்களும் பாவங்களும் பாதாரம் டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். உன்னதத்திலிருந்து டவுன்லோட் ஆகணும். நீ கிறிஸ்துக்குள்ளே வரணும். அந்த கிறிஸ்து ஜீவ விசுத்தனியா இருக்கிறார். இயேசு சாப்பிட வாக்குத்தத்தமா இருக்கிறார். அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து வாழ்நாள வெளிப்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இடைவிடாமல் எக்காலத்து கிறிஸ்து இயேசுக்குள்ளே நினைத்துருங்க. கிறிஸ்து ஜீவனாய் இருக்கிறார். அவர் மத்தியஸ்தராக இருக்கிறார், மாறாமல் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி 7/11/2021 பரிபூர்ண ஜீவன் சபை, சோழவரம் சபையிலே கொடுக்கப்பட்ட செய்தி. இந்த செய்தியை மறுபடி கேளுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தி ஷேர் பண்ணிக்கிறேன். வாட்ஸ்அப்பில் கிறிஸ்டியன் குரூப்பு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது நிமிஷம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவார். கேட்கிற அவர்களும் ஆஸ்வதிக்கப்படுவார். மாபெரும் இயேசுவை தேவன் கொண்டு வரார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.